அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இன்றைய காணொளியிலே நுண்ணறிவு சார்ந்த சில வினாக்களும் அவற்றுக்கான விடைகளை காணக்கூடிய இலகுவான வழிநுட்ப முறைகளையும் தான் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே முதலாவது வினாவை கவனித்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகள். 1 to 6 வரை இலக்கங்கள் இடப்பட்டுள்ள தாயக்கட்டையை 3 வெவ்வேறு பக்கங்களில் இருந்து பார்க்கும்போது தென்படும் முறைகளை பின்வரும் உருக்கள் காட்டுகின்றன. 3 உருக்கள் தரப்பட்டிருக்கின்றன. 3 உருக்களும் ஒரே ஒரு தாயக்கட்டையினுடைய 3 வடிவம். ஒரே ஒரு தாயக்கட்டையை நாங்கள் வெவ்வேறு பக்கங்களிலிருந்து பார்க்கும்போது தென்படக்கூடிய உருக்கள் தான் கீழே தரப்பட்டிருக்கின்றன. 3 தாயக்கட்டை இங்கே தரப்படவில்லை. ஒரு தாயக்கட்டையினுடைய 3 வடிவங்கள். அதனை நன்றாக நினைவு கொள்ளுங்கள். அதன்படி இலக்கம் 5க்கு எதிர்பக்கத்தில் உள்ள முகத்தில் உள்ள இலக்கம் யாது? எதிர்பக்கத்திலே இருக்கக்கூடிய முகத்தில் என்ன இலக்கம் இருக்கின்றது என்பதை தான் பார்க்க இருக்கின்றோம். அதனை நான் 2 வழிகளிலே தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். முதலாவது வழியை பார்ப்போம். முதல் 2 உருக்களை நான் எடுத்துக்கொள்கின்றேன். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். முதல் 2 உருக்களை நான் எடுத்துக்கொள்கின்றேன். இந்த 2 உருக்களிலும் முதல் 2 உருக்களிலும் இருக்கக்கூடிய பொதுவான இலக்கங்களை நீக்குவோம். அதே நேரம் இன்னொரு விடயத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த வினாவில் கேட்கப்பட்ட இலக்கம் 5, இலக்கம் 5க்கு எதிர்பக்கத்தில் இருக்கக்கூடிய முகத்தில் உள்ள இலக்கம் தான் கேட்கப்பட்டிருக்கின்றது. இலக்கம் 5 என்பது இந்த தரப்பட்ட 3 உருக்களிலும் எங்குமே இல்லை. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இலக்கம் 5 என்பது தரப்பட்ட 3 உருக்களிலும் எங்குமே இல்லை. எனவே மிக இலகுவாக அதனை நாங்கள் கண்டுபிடிக்கலாம். முதலாவது செயல்முறையிலே பார்ப்போம். முதல் 2 உருக்களையும் எடுத்துக் கொள்கின்றேன். 2 உருக்களிலும் இருக்கக்கூடிய பொதுவான இலக்கங்களை நீக்குகின்றேன். பொதுவான இலக்கம் என்று பார்க்கின்ற போது முதலாவது உருவிலே 6, 2, 4 காணப்படுகின்றது. இரண்டாவது உருவிலே 6, 1, 2 என்ற இலக்கங்கள் காணப்படுகின்றன. எனவே இந்த முதல் 2 உருக்களிலும் 6ம் 2ம் பொதுவான இலக்கங்களாக காணப்படுகிறது. இந்த முதல் 2 உருக்களுக்குமே பொதுவான இலக்கங்களாக 6ம் 2ம் காணப்படுகின்றது. எனவே அதனை நீக்குகின்றேன். நீக்குகின்ற போது எஞ்சுகின்ற முகங்களில் இருக்கக்கூடிய இலக்கங்கள் ஒன்றுக்கொன்று எதிரான இலக்கங்களாக காணப்படும். இவ்வாறான அமைப்பிலே நாங்கள் பொதுவான இலக்கங்கள் 2னையும் நீக்குகின்ற போது எஞ்சுகின்ற முகத்திலே இருக்கக்கூடிய இலக்கங்கள் பொதுவாக ஒன்றுக்கொன்று எதிரான இலக்கங்களாக காணப்படும். எனவே 4 என்கின்ற இலக்கத்துக்கு எதிராக 1 என்ற இலக்கம் அல்லது 1 என்ற இலக்கத்துக்கு எதிராக 4 என்கின்ற இலக்கம் காணப்படுகின்றது என்பதை இதிலிருந்து கண்டுகொள்வோம். அதே நேரம் அடுத்ததாக முதலாவது படத்தினையும் முதலாவது உருவினையும் 3வது உருவினையும் நான் எடுத்துக்கொள்கின்றேன். முதலாவதினையும் 3வதையும் எடுத்துக்கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால் முதலாவதிலையும் 3வதிலையும் 2 முகங்கள் பொதுவான முகங்கள் காணப்படுகின்றது. இலகுவாக நாங்கள் நீக்கி எதிர்முகத்தை பார்க்கலாம். எனவே முதலாவதிலும் 3வதிலும் இருக்கக்கூடிய பொதுவான இலக்கங்கள் என்கின்ற போது 2ம் 4ம் காணப்படுகின்றது. எனவே 2ம் 4ம் காணப்படுகின்றது. ஆகவே முதலாவதிலேயும் 2வதிலேயும் இருக்கக்கூடிய பொதுவான இலக்கங்களாக இருக்கக்கூடிய 2னையும் 4ஐயும் நீக்குகின்ற போது எஞ்சுகின்ற இலக்கங்களாக 6ம் 3ம் காணப்படுகின்றது. எஞ்சுகின்ற இலக்கங்களாக 6ம் 3ம் காணப்படுகின்றன. ஆகவே 6க்கு 3 எதிர்முகமாக அல்லது 3க்கு 6 எதிர்முகமாக காணப்படுகின்றது தரப்பட்ட வினாவின் படி. எனவே எஞ்சிய முகம் இலகுவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். 1 என்ற இலக்கத்துக்கு எதிராக 4ம் 3 என்கின்ற இலக்கத்துக்கு எதிராக 6ம் இருக்கின்ற போது 2 என்கின்ற இலக்கத்துக்கு எதிராக 5 அல்லது 5 என்கின்ற இலக்கத்துக்கு எதிராக 2 காணப்படும். இதுதான் இங்கே கேட்கப்பட்ட வினா. ஆகவே 5க்கு எதிர்பக்கத்தில் உள்ள முகத்தில் உள்ள இலக்கம் 2ஆக கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இதை இன்னொரு வழியிலே பார்க்க போனால் மிகவும் இலகுவாக பார்க்கின்ற போது இதிலே நான் முதலாவது தெளிவுபடுத்தியது ஒரு அமைப்பிலே நாங்கள் கூடுதலாக தாயக்கட்டை சார்ந்த வினாக்கள் செய்கின்ற போது இந்த பொதுவான இலக்கங்களை நீக்கி எதிர்பக்கங்களை பார்த்திருப்போம். அதே போல இன்னொரு வழியில் பார்க்கின்ற போது இந்த வழியே நான் இன்னும் இலகு என்று சொல்கின்றேன் சொன்னால் தரப்பட்ட வினாவிலே குறித்த இலக்கம் இங்கு இல்லை. 5க்கு எதிர்பக்கத்தில் உள்ள முகத்தில் உள்ள இலக்கம் கேட்கப்பட்டிருக்கின்றது. இங்கே தரப்பட்ட 3 உருக்களிலுமே 5 காணப்படாத விடத்து இம்முறை இன்னும் இலகுவாக இருக்கும். எவ்வாறு சொன்னால் எல்லா இலக்கங்களையும் பாருங்கள். எல்லா இலக்கங்களையும் பார்க்கின்ற போது இந்த 2 என்கின்ற இலக்கம் எல்லா 3 உருக்களிலும் காணப்படுகிறது. 2 என்கின்ற இலக்கம் 3 உருக்களிலுமே காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த 2 என்கின்ற இலக்கத்துக்கு அருகில் அமைந்த
இலக்கங்களை எழுதி கொள்ளுங்கள். 2 என்கின்ற இலக்கத்துக்கு அயற்பக்கங்கள் அல்லது அயற்பக்கத்திலே அமைந்த இலக்கங்களை எழுதி கொள்ளுங்கள். முதலாவது உருவை எடுத்தால் 2க்கு அருகில் உள்ள இலக்கங்களாக 4ம் 6ம் காணப்படுகின்றது. அதே போல 2வது படத்திலே 2க்கு அருகிலே 1ம் 6ம் காணப்படுகின்றது. அதே போல 3வது படத்திலே 2 என்கின்ற இலக்கத்துக்கு அருகிலே 3ம் 4ம் காணப்படுகின்றது. ஆகவே அதை குறித்துக் கொள்கின்றேன். 2க்கு 2 என்கின்ற இலக்கம் எழுதப்பட்ட அந்த முகத்திற்கு அயற்பக்கங்களாக அயலில் உள்ள முகங்களில் காணக்கூடிய இலக்கங்களை நான் குறித்து வைத்திருக்கின்றேன். 4, 6, 1, 3, 4. எனவே இதை பார்க்கின்ற போது இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே நான் இதில் குறித்து வைத்த இலக்கங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். 2 என்கின்ற முகத்திற்கு அயலிலே காணக்கூடிய இலக்கங்களாக 4, 6, 1, 3 இந்த 4 இலக்கங்கள் காணப்படுகின்றது. ஆகவே விடுபட்ட அந்த ஓர் இலக்கம் எதுவாக இருக்கும்? 5ஆக இருக்கும். எனவேதான் 2ற்கு எதிராக 5 அல்லது 5ற்கு எதிரான இலக்கமாக 2 காணப்படுகின்றது என்பதை மிக இலகுவாக விளங்கிக் கொள்ளலாம். எனவே இதில் 2 வழியிலே சொல்லி இருக்கின்றேன். உங்களுக்கு வரக்கூடிய வினாக்களுடைய அமைப்பினை பார்த்து அதனை எவ்வாறான வினாக்களை அந்த வினாவுடைய வடிவத்தை பார்த்து அதை எவ்வாறான வழிமுறையை பின்பற்றி இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும் என்பதை நீங்களாகவே விளங்கிக் கொண்டு வினாக்களுக்கான விடையை இலகுவாக எந்த முறையை பயன்படுத்தி இந்த வினாவை செய்யலாம் என்பதை பார்த்து தெளிவாக இலகுவாக செய்து கொள்ளுங்கள். அடுத்த வினாவை கவனித்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகள். ஒவ்வொன்றும் 10 மீட்டர் நீளமான 4 கம்பி துண்டுகள் 3 மீட்டர் ஒன்றின் மீது ஒன்று வைத்து ஒட்டப்பட்டது எனின் ஒட்டிய பின் கம்பியின் நீளம் யாது? இது இந்த நாடாக்களை ஒட்டுதல் கம்பிகளை ஒட்டுதலோடு தொடர்புடைய ஒரு வினா. மிக இலகுவான வினா. இலகுவான வழியிலே எவ்வாறு செய்வது என்பதை பார்ப்போம். படங்களூடாக அதனை தெளிவுபடுத்துகின்றேன். படங்களை பார்க்கின்ற போதே உங்களுக்கு அந்த வினாவினுடைய அமைப்பை பார்த்து எவ்வாறு இலகுவாக செய்யலாம் என்ற அந்த ஒரு எண்ணம் ஒரு சிந்தனை உங்களுக்கு வரும். படங்களை நன்றாக கவனிக்கின்ற போதே வரும். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். 4 கம்பி துண்டுகள் 4ம் ஒரே நீளமாக தரப்பட்டிருக்கின்றன 10 மீட்டர். இந்த 4 கம்பி துண்டுகளும் 3 மீட்டர் ஒன்றின் மீது ஒன்று இருக்கக்கூடியவாறு ஒட்டப்படுகின்றது. ஏற்கனவே நாங்கள் பல காலனிகளில் பார்த்திருக்கின்றோம். ஒன்றின் மீது ஒன்று வைத்து ஒட்டுகின்ற வினாக்கள், அது கம்பிகளாக இருக்கலாம், நாடாக்களாக இருக்கலாம். ஒன்றின் மீது ஒன்று வைத்து ஒட்டுகின்ற போது அது எவ்வாறான ஒரு வடிவத்திலே அந்த வினா அமையும் என்று ஏற்கனவே பல காணொளிகளில் பார்த்திருக்கின்றோம். இதுவும் ஒரு இலகுவான கேள்விதான். கவனித்துக் கொள்ளுங்கள். எனவே 4 கம்பி துண்டுகளையும் நான் ஒன்றின் மீது ஒன்று வைத்து ஒட்டுகிறேன். இந்த படத்தை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். 4ம் ஒன்றின் மீது ஒன்று வைத்து ஒட்டுகிறேன். ஒட்டுகின்ற போது உங்களுக்கு தெரியணும் எத்தனை இடங்களில் அந்த ஒட்டுக்கள் வரும் என்பது முதலில் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். 4 கம்பி துண்டுகளை ஒன்றின் மீது ஒன்று வைத்து ஒட்டுகின்ற போது 3 ஒட்டுக்கள் வரும். நீங்கள் எத்தனை கம்பி துண்டுகளை ஒன்றின் மீது ஒன்று வைத்து ஒட்டுகின்றீங்களோ அந்த கம்பி துண்டுகளுடைய எண்ணிக்கையிலிருந்து ஒன்று குறைவாக ஒட்டுக்கள் வரும். இதிலே நான் 4 கம்பி துண்டுகளை 3 மீட்டர் அளவிலே ஒன்றின் மீது ஒன்று வைத்து ஒட்டுகின்ற அளவானது 3 மீட்டராக இருக்கின்றது. 3 மீட்டர் அளவிலே வைத்து ஒட்டி இருக்கின்றேன். எனவே 4 கம்பி துண்டுகளும் ஒட்டப்படுகின்ற இடங்களை பார்த்தீர்களாக இருந்தால் 3 இடங்களிலே ஒட்டப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு இடங்களும் 3 மீட்டர் அளவிலே ஒன்றின் மீது ஒன்று வைக்கப்பட்டிருக்கின்றது. தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு அளவுகளும் 3 மீட்டர் ஒன்றின் மீது ஒன்று வைக்கப்படுகின்றது. எப்போதுமே கம்பி துண்டுகளாக இருக்கலாம், நாடா துண்டுகளாக இருக்கலாம், ஒன்றின் மீது ஒன்று வைத்து ஒட்டப்படுகின்ற போது ஒட்டப்படுகின்ற அளவு மொத்த நீளத்தில் குறைவடையும். நன்றாக நினைவில் கொள்ளுங்கள். ஒட்டப்படுகின்ற அளவு மொத்த நீளத்திலே குறைவடையும். நிச்சயமாக குறைவடைந்தே ஆக வேண்டும். ஏன்னு சொன்னால் ஒன்றின் மீது ஒன்று வைக்கப்படுகின்ற பொழுது அது உள்ளுக்குள் ஒன்றின் மீது ஒன்று வைத்து ஒட்டப்படுகின்ற போது மொத்த நீளத்திலே அந்த நீளம் குறைக்கப்படுகின்றது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆகவே 4 கம்பி துண்டுகளுடைய மொத்த நீளம் 40 மீட்டர். ஒரு கம்பி துண்டு 10 மீட்டர். எனவே 4 கம்பி துண்டுகளையும் சேர்க்கின்ற போது 40 மீட்டராக இருக்க போகின்றது. அதே நேரம் ஒட்டப்படுகின்ற அந்த அளவு ஒன்றின் மீது ஒன்று வைத்து ஒட்டப்படுகின்ற அந்த அளவுகளும் மொத்த நீளத்தில் குறைவடையும் என்று ஏற்கனவே கூறியிருக்கின்றேன். 4 கம்பி துண்டுகள் 3 இடங்களிலே வைத்து ஒட்டப்படுகின்றது. ஒரு இடத்திலே 3 மீட்டர் குறைவடைந்தால் 3 இடங்களிலும் மொத்தமாக 9 மீட்டர் குறைவடையும். 3 இடங்களிலும் மொத்தமாக 9 மீட்டர் குறைவடையும். எனவே இறுதியாக ஒட்டிய பின் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மொத்த நீளமானது 40 இலிருந்து 9 கழிக்கின்ற போது கிடைக்கும்
31 மீட்டராக இருக்கும். நன்றாக இந்த படத்தையும் பார்த்து இந்த செய்முறையை நீங்க பார்க்கின்ற போது இலகுவாக, மிக இலகுவாக இந்த வினாவுடைய வடிவம் எவ்வாறு அமைகின்றது, எவ்வாறு இலகுவான வழியிலே இந்த வினாவுக்கான விடையை கண்டுகொள்கிறோம் என்பதை உங்களால் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த ஒட்டப்பட்ட கம்பியானது ஒட்டிய பின்னர் 31 மீட்டர் நீளமாக காணப்படும். அடுத்த வினாவினை கவனித்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகள். அருகில் உள்ள செவ்வக வடிவ காணியின் பக்க நீளங்கள் உருவில் தரப்பட்டுள்ளன. இக்காணியை சுற்றி 5 மீட்டர் சம இடைவெளியில் தூண்கள் போடப்பட்டனெனின் இங்குள்ள தூண்களின் மொத்த எண்ணிக்கை யாது? ஏற்கனவே இந்த தூண்கள் காண்பது தொடர்பான வினாக்கள் சதுர வடிவமாக இருக்கலாம், முக்கோணி வடிவமாக இருக்கலாம், அது தொடர்பான பல வினாக்கள் எமது யூடியூப் தளத்திலே பதிவேற்றப்பட்டிருக்கின்றன. நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். இந்த வினாவிலே செவ்வக வடிவ காணி என தரப்பட்டிருக்கின்றது. செவ்வக வடிவம் இதற்கு எவ்வாறு காண்பது என்பது தொடர்பாகத்தான் இந்த வினா தரப்பட்டிருக்கின்றது. எனவே நீளம் 40 மீட்டர், அகலம் 20 மீட்டராக இருக்கின்றது. இந்த செவ்வக வடிவ காணியிலே 5 மீட்டர் சம இடைவெளியிலே தூண்கள் போடப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. அவ்வாறாக இருக்கின்ற போது சுற்றி வர மொத்தமாக எத்தனை தூண்கள் எங்களுக்கு போடப்பட்டிருக்கும் என்பதுதான் வினா. இலகுவாக பார்க்கலாம். எவ்வாறு சொன்னால், முதலிலே இந்த செவ்வக வடிவ காணியினுடைய சுற்றளவினை காண வேண்டும். சுற்றி வருகின்ற அளவு, இந்த செவ்வக வடிவ காணியின் சுற்றி வருகின்ற அளவை பார்க்கின்ற போது நீளம் 40 மீட்டர், அதே போல இன்னொரு 40 மீட்டர் மற்ற எதிர்ப்பக்கத்திலே காணப்படும். அகலம் 20 மீட்டர், அதே போல அதனுடைய எதிர்ப்பக்கத்திலும் 20 மீட்டர் இன்னொரு அகலம் காணப்படும். ஆகவே மொத்தமாக இந்த செவ்வக வடிவ காணியுடைய சுற்றி வருகின்ற அளவினை பார்க்கின்ற போது 120 மீட்டராக காணப்படுகின்றது. 120 மீட்டராக காணப்படுகின்றது மொத்த சுற்றி வருகின்ற அளவு இந்த செவ்வக வடிவ காணியினுடைய. இந்த 120 மீட்டர் சுற்றி வருகின்ற இந்த அளவிலேதான் 5 மீட்டர் சம இடைவெளியில் தூண்கள் போடப்பட்டிருக்கின்றன. ஆகவே மிக இலகுவாக பார்க்கலாம். 120ஐ 5ஆல் வகுக்க வேண்டும். 120ஐ 5ஆல் வகுக்க வேண்டும். அவ்வாறு வகுக்கின்ற போதே நேரடியாக இங்கு எத்தனை தூண்கள் என்பது எங்களுக்கு விடையாக கிடைக்கும். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த வினாவை எவ்வாறு செய்தேன் என்று சொன்னால், செவ்வக வடிவ காணியினுடைய சுற்றி வருகின்ற அளவினை முதலில் எடுத்துக்கொள்ள வேண்டும். சுற்றி வருகின்ற அளவினை எடுத்துக்கொண்டால் போதுமானது. அந்த அளவினை தூண்கள் போடப்படுகின்ற இடைவெளியினுடைய அளவினாலே வகுக்க வேண்டும். தூண்கள் போடப்படுகின்ற இடைவெளியின் அளவினாலே வகுக்க வேண்டும். வகுக்கின்ற போதே நேரடியாக எங்களுக்கு கிடைக்கின்ற விடை அங்குள்ள மொத்த தூண்களாக இருக்கும். நீங்க வேணும் என்று சொன்னால் இதிலே இந்த அளவிலே குறித்து பார்க்கலாம். நீங்கள் இந்த 5 மீட்டர் இடைவெளியை வைத்துக்கொண்டு நீள அகலங்களுக்கு தூண்களை குறித்து பார்த்தால் மொத்தமாக 24 தூண்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கும். இது இந்த செவ்வக வடிவம் சார்ந்த வினாக்கள் வருகின்ற போது எவ்வாறு இலகுவாக செய்வது என்பதுதான் இந்த வினாவிலே உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றேன். இதே முறையிலே நீங்கள் சதுரத்திற்கும் பயன்படுத்தலாம், முக்கோணிக்கும் பயன்படுத்தலாம். அதாவது ஒரு பக்க நீளம் தரப்படுகின்ற போது அதே நேரம் தூண்கள் போடப்படுகின்ற இடைவெளியும் தரப்படுகின்ற போது அந்த உருவினுடைய சுற்றி வருகின்ற அளவினை பார்த்து அந்த சுற்றி வருகின்ற அளவினை தூண்கள் போடப்படுகின்ற இடைவெளியால் வகுக்கின்ற போது நேரடியாக அங்கு இருக்கக்கூடிய தூண்கள் உங்களுக்கு கிடைக்கும். அங்கு நாங்கள் 4ஐ கழிக்க வேண்டும் அல்லது 3ஐ கழிக்க வேண்டும் என்ற எந்த ஒரு செயற்பாடும் நான் குறிப்பிட்ட இந்த முறையிலே நீங்கள் செய்ய வேண்டியது கிடையாது. எனவே இந்த வினாவை எவ்வாறு செய்திருக்கின்றேன் என்று மீண்டும் மீண்டும் செய்து பார்த்து தெளிவடைந்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக அடுத்தடுத்த காணொளிகளில் உங்களை சந்திக்கின்றேன். அன்புக்குரிய மாணவர்களே, எமது யூடியூப் தளத்திலே பதிவேற்றப்படுகின்ற காணொளிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால், உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இக்காணொளிகளை லைக் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக பதிவேற்றப்படுகின்ற காணொளிகளை தொடர்ந்து பார்வையிடுவதற்கு யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஏனைய நண்பர்கள் பயன்பெறுவதற்காக காணொளிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.